நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலி செமிஃபைனல்ஸ்லேருந்து எலிமினேட் ஆகும்போது எல்லாருக்குமே வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் போயிருந்தால் நம்ம ஃபைனல்ஸ் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். பட் எனக்கு வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம்தான் இருந்தது. நம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இசை தேடலின் 3 சீசன்களிலும் இடம்பெற்ற ஒரு செல்லக்குரல். விடாமுயற்சியை தன் அடையாளமாக கொண்ட இந்த குட்டி கஜினி நம் இசை மேடையின் குட்டி டிடி மற்றும் நேஷனல் அவார்ட் வின்னர் போன்ற செல்ல பெயர்களால் அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்டாள். அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். இப்போ வந்து அவங்க அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டா கூட அப்படின்னு எல்லா ரியாக்ஷனையும் கேட்டுட்டு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம சூப்பர் சிங்கருடைய டிடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா நம்ம அழைக்கக்கூடியவங்க தான் வந்து அடுத்து பாட போறாங்க. சிங்கிள் பிரெத்ல நீ எவ்வளவு லாங் ஒரு ஃப்ரேஸ் ஒரே மூச்சில பாடுனீங்கிறது அமேசிங். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். ஆரம்ப சுற்றுகளில் தன் அசத்தலான பாடல்களால் நம்மை வசீகரித்த யாழினி பின்னர் சற்றே சில சரிவுகளை சந்தித்தார். ஜட்ஜஸ் ஸ்கோர் எல்லாம் ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது அகிலேஷ் நீங்கள் டாப் 10ல் போகிறீங்க. தோல்வியை தூர விலக்கும் திறன் கொண்ட இவர் இக்கட்டான இறுதிக்கட்ட வாய்ப்பினில் சவாலான பாடல்களை கொண்டு தனி முத்திரை பதித்து டாப் 5 போட்டியாளர்களில் ஒருவரானார். You are going to semi-finals. யாழினி. விடாமுயற்சியின் விஸ்வரூபமாக திகழும் மழலை மனம் மாறாத செல்லக்குரலுக்கு சொந்தக்காரரான யாழினிக்கு இதுவே அவரின் இசை கனவுக்கு உயிரூட்ட உள்ள கடைசி வாய்ப்பு.
யாழினி அங்கிள் நீ வரும்போதெல்லாம் என்ன பாட்டு பாட போறியோ எப்படி கலக்க போறியோன்னு பயந்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் நாங்களே. ஆனா பார்த்தா எதுவுமே பேச முடியாத அளவுக்கு அப்படி ஒரு உணர்வுபூர்வமான பாட்டு. மாதாவை அப்படி நேரில் கொண்டாந்து நிறுத்திட்டிய மேடம். ரொம்ப நல்லா. யாழினி யார் செலக்ட் பண்ணி கொடுத்த இந்த பாட்டு? ஆக்சுவலி நான் எப்படியாவது ஒரு மாதா பாட்டு பாடணும்னு நினச்சேன். நான் எப்போலேருந்தோ வந்து நினச்சேன். ஸோ அந்த சான்ஸ் இப்போ தான் கிடச்சிது. நல்ல செலெக்ஷன் அண்ட் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட் எனிவே. அது எனக்கு என்னமோ வாய்ஸில் தான் கொஞ்சம் ஃபெட்டிக்கு தெரிஞ்சது கொஞ்சம். பட் வித் தட் ஸ்ட்ரெயின் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். ஓகே, எஸ்பெஷலி செகண்ட் சரணத்தில் நீ கலக்கிட்ட, ரொம்ப கலக்கிட்ட. ஃபர்ஸ்ட் பல்லவி தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். ஆல் தி பெஸ்ட் விஷஸ். யாழினி, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் பாடுறதில்ல. நீங்கள் எங்கேயோ ஒரு ஒரு பயங்கர மெச்சூரிட்டி லெவல் வந்து எங்கேயோ இருக்குது. அது எப்படின்னாலாம் சொல்லவே முடியாது. பட் ஹவ் வாஸ் இந்த பாட்டு நீங்கள் பாடின பிறகு உங்களுக்கு என்ன ஃபீலிங் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபுல் சாங்குமே என்னால் அவ்வளோ க்ரிப்பாக பாட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு பாடினேன். குட். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீங்கள் நல்லா தான் பாடினீங்க. பட் ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ்னு சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்குன்னே இல்லை. இட்ஸ் அஃப்கோர்ஸ் ஃபெட்டிக்னு சொல்கிறது இஸ் எனிபடி கேன் பி டயர்ட். ஸோ ஆனால் நீங்கள் அதை வந்து கவர் பண்ணி ஆனால் அந்த உங்களோட ஃபீலிங் டுக் ஓவர் த என்டையர் சாங் த்ரூ அவுட். ஸோ அதில் நீங்கள் கலக்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Yarini, brilliant performance. Okay, superlative feelings and expression. Love you. ஓகே யாழினி, ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான பாட்டை தேர்ந்தெடுத்து இந்த மேடைக்கு கொண்டு வந்தீங்க. அண்ட் எப்போதுமே யாழினி வந்து எந்த பாட்டு எடுத்தீங்கனாலும் 100% கொடுப்பீங்க. இப்போ அதான் கொடுத்துருக்கீங்க. ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. Now we'll have to wait and see. Okay, Kana, all the best. Thank you. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த வைல்ட் கார்டு சுற்றுல. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.